கோவை விமான நிலையத்தினுடைய பின்புறத்தில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பா தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வரதா தகவல் வெளியாக இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் கார்த்திக் இணைஞ்சிருக்காரு. கார்த்திக் வணக்கம். தொடர்ந்து இந்த சம்பவம் என்னவாக இருந்தது, தடயவியல் நிபுணர்களுடைய ஆய்வு பற்றிய நிலவரங்களையும் பதிவு செய்யுங்க. வணக்கம். கோவை மாநகரின் மிக முக்கியமான பகுதி பீலமேடு அடுத்த அந்த விமான நிலையம். இந்த விமான நிலையம் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் நகர் பகுதி இருக்கக்கூடிய ஒரு காலி மைதானத்துல நேற்று இரவு 11 மணி அளவில் தன்னுடைய ஆண் நண்பருடன் இந்த கல்லூரி மாணவி பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த பகுதிக்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் காரின் கண்ணாடியை உடைத்து அறிவாளிகளால் அவருடைய ஆண் நண்பரை தாக்கி அந்த கல்லூரி மாணவியை தூக்கி சென்று வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அந்த பகுதியில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்கள்ல ஒரு பக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு ஒரு சூழல்ல சம்பவம் நடைபெற்ற இடத்துல தடவியல் துறையினர் அங்கே அந்த கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட அந்த இடங்களுக்கு கூடிய மாதிரிகள் மற்றும் அந்த பகுதியில் இருந்த அறிவாள்கள், ரத்த கரைகள் போன்ற மாதிரிகள் மற்றும் ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில தடவியல் நிபுணர் குழு ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நேற்று 11 மணிக்கு அந்த மாணவியை அவர்கள் 3 பேர் கடத்தி சென்றதாகவும், ஆனால் இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த ஆண் நண்பர் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறாங்க. காவல்துறை இது காலி மைதானம் என்பதால் நேற்றே ஒரு 20க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதி முழுவதுமே தேடி இருக்காங்க. ஆனால் அந்த மாணவி கிடைக்கல. அதே சமயம் காலையில 4 மணிக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களுடைய தகவலின் அடிப்படையில இங்க ஒரு மாணவி, ஒரு இளம்பெண் அரை நிர்வாண ஆடையுடன் பாதிக்கப்பட்டு அலுவலருடன் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்கள உடனடியாக காவல்துறை ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த மாணவியை மீட்டு சென்று தனியார் மருத்துவமனையில் அந்த பெண்ணுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணை பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு 3 பேர் இந்த பாலியல் வன்கொடுமையை செஞ்சதாகவும், அதே சமயம் உடல்ல பல்வேறு இடங்கள்ல காயங்கள் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேலும் அந்த 3 நபர்கள் யார், அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்று ஒரு கோணத்துல விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதே சமயம் கூட ஆண் நண்பர் யார், அவர் எத்தனை வருடம் பழக்கம் முடியவர் என்று ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. கோவையில ஒரு கல்லூரி மாணவிக்கு நடைபெற்றது பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் பாதிக்கப்பட்ட ஆண் நண்பர்களுக்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.